السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين وخاتم النبيين سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال النبي عليه الصلاة والسلام الجمعة إلى الجمعة كفارة لما بينهما أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒருவனை சார்ந்தார். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீஈன்கள் தபஉ தாபீஈன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்கஅதா மாதத்தினுடைய ஒரு ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக ஜும்மா தொழுகை என்பது முஸ்லிம்களிடத்திலே அது ஒரு சங்கைக்குரிய நாள். ஜும்மாவுடைய தினம் வந்தாலே அன்றைக்கு ஈது பெருநாள் மாதிரியான ஒரு விதமான மகிழ்வு உள்ளத்திலே துப்பிக் கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். அதுவும் ஒரு நேரத்தில் அரபு நாடுகளிலே ஜும்மாவுடைய நாட்களிலே ஜும்மா தொழுகை முடிந்து தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியிலே வாழக்கூடிய ஒருத்தர் சந்தித்து மகிழ்வுகளை பகிர்ந்து கொண்டு உயர்தரமான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சிகளை பரிமாறிக் கொள்ளுகிற காலம் எல்லாம் ஒரு நேரத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு துபாய் போன்ற அரபு நாடுகளில் எல்லாம் அந்த நாளை ஒர்க்கிங் டேவாக பணிக்கு செல்லக்கூடிய நாளாக அமைத்து அதனை பெரும்பான்மை மக்களுடைய மகிழ்ச்சியை துளைத்து விட்டிருக்கிறது அரபு நாடு என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு உள்ள இந்த நாளினுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கியாமத்து நாள் வரை நீடித்து நிலைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய உள்ளத்திலே அதை ஜும்மாவுடைய நாளினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் எல்லோருடைய உள்ளத்திலையும் மகிழ்வுக்குரியதாக சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக அமைத்து தந்தருள்வானாக. ஜும்மாவிலே பேணப்பட வேண்டிய வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் சொல்கிறது, வெள்ளிக்கிழமை இங்கிருந்து ஆரம்பமாகிறது சொன்னால் வியாழக்கிழமையினுடைய அசருக்கு பின்னால் இருந்து எனவே சூரியன் மறை ஆரம்பித்து விடுமே என்று சொன்னார். வியாழக்கிழமையிலே சூரியன் மறை ஆரம்பிக்கிற வேளையிலிருந்தே ஜும்மாவுடைய சிறப்புகளும் மேன்மையும் ஆரம்பமாக ஆகிவிடுகிறது.
அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையினுடைய அசருக்கு பின்னாலே இருந்து முக்கியமான நேரங்கள் துவங்குகிறது என்பதெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்கிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே வெள்ளிக்கிழமை நாளை ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நாளாக காட்டுவதற்காக வேண்டி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ர் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஜிதா அதிகப்படியாக செய்யக்கூடிய அந்த சூரத்து சஜிதா இருக்கிற ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜும்மா கடமையாக ஆக்கப்பட்டதிலிருந்து தான் வாழுகிற காலம் எல்லாம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையிலே சூரத்து சஜிதாவுடைய அந்த வசனங்களையும் சூரத்து தஹர் 29ஆம் ஜுஸினுடைய கடைசி சூரா முதல் சூறாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் இருக்க மாட்டார்கள், நிரந்தரமாக ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். காரணம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை பரலான தொழுகையிலே ஒரு சஜிதா சேர்த்து செய்தால் அன்றைய நாள் விசேஷமான ஒரு நாள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாட்களை விட அந்த வெள்ளிக்கிழமையினுடைய அதிகாலை ஃபஜ்ரிலிருந்தே சஹாபாக்களுக்கு வெள்ளிக்கிழமையினுடைய அந்த புனிதத்தை உள்ளத்துக்குள்ளாலே புகுத்துவதற்காக வேண்டி இப்படி சூரத்து சஜிதா போன்ற வசனங்களை எல்லாம் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமையினுடைய நாளை சஹாபாக்களிடத்திலே அவருடைய மேன்மைகளையும் மகோன்னதத்தையும் புரிய வைத்திருந்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்றைக்கும் பலர்கள் சில வேளைகளிலே இங்கிருந்து ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய பலர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையினுடைய அந்த ஃபஜ்ர் தொழுகையிலே ஹரம்ல கலந்து கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். நம்ம வழக்கம் போல தொழுகையாளியா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையுடைய ஃபஜ்ர் தொழுகையிலே எத்தனை சஜ்தா செய்கிறோம் என்று புரிந்து வைத்திருக்கிற காலத்தினாலே மக்கா மதீனாவுல குழப்பம் இல்லாமல் அதை செய்து முடித்து விடுகிறோம் தொழுகையாளியா இருந்தா. ஆனால் வார வாரம் ஜும்மா மட்டுமே பழக்கப்பட்டவர்கள் மக்காவில் போய் தடுமாறுகிற காட்சியை பார்க்கிறோம். மக்காவுடைய இமாம் அந்த ஹரம் ஷரீஃபிலே வெள்ளிக்கிழமை என்று சூரத்து சஜிதா ஓதி நேர சஜிதாவுக்கு போயிடுறாங்க. சிலர்கள் ருக்கூவிலே நின்று கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். கடந்த முறை நம்ம உம்ராவுக்கு சென்றிருந்த வேளையில எனக்கு அருகிலே ஒரு பெரிய கூட்டமே ருக்கூல நிற்கிறாங்க. நான் மட்டும் சஜிதாவுக்கு போயிட்டேன். அங்க இருக்கிற போலீஸ் கத்துறாங்க, சஜிதா யாஹாஜி சஜிதா சஜிதா, இது வெள்ளிக்கிழமையுடைய நாள், நீங்க சஜிதாவுக்கு போகாம ருக்கூல நிற்கிறீங்களே, அப்ப திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்றா. யோசிக்கிறாங்க, ஏன் சமையல்லாம் சொல்லாம இந்த வாட்டி அல்லாஹ் அக்பர் சொல்றார். அப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையுடைய நாட்களுடைய அதிகாலையிலிருந்தே சஹாபாக்களுக்கு இதனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்காக வேண்டி சூரத்து சஜிதாவுடைய அந்த சூறாக்களையும் சூரத்து தஹர் போன்ற வசனங்களை எல்லாம் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை கண்ணியத்துக்குரியதாக சஹாபாக்களிடத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை என்று யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ நாளை மறுமை கியாமத்து நாளையிலே இந்த உலகத்திலே கியாமத்து நாள் வருகிற வரைக்கும் அல்லது மறுமை நாளையிலே பெரிய அமளிவு மொழிகளிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார், அல்லது தஜ்ஜாலுடைய பெரிய சோதனைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வெள்ளிக்கிழமைக்கு தனிப்பட்ட முறையில் ஓதப்படுகிற சில சூறாக்களையும் நாம் பேணி ஓதி வர வேண்டும். அதே போன்று இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் இருக்கிறதே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு யௌமின் துலிஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்அத்தி, சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் எதுவென்று சொன்னார். வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று 7 நாட்கள் இருக்கிறது. இதிலே சய்யிதுல் அய்யாம் நாட்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் வாய்ந்த நாள் எதுவென்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், கைரு யௌமின் நாட்களிலே சிறந்த நாள் எதுவென்று சொன்னால் துலிஅத் ஃபீஹி ஷம்ஸு, சூரியன் உதயமாகக்கூடிய நாளிலே. சூரியன் உதயமாகுவது என்பது இந்த நாட்களில் எல்லாம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரிய வெளிச்சம் வந்தவுடனே பகல் வருகிறதே, இப்படிப்பட்ட தினந்தோறும் பகல் வருகிறது, இரவு வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே சிறந்த நாள் எது சொன்னால் யௌமுல் ஜும்ஆ, அது ஜும்மாவுடைய தினம்தான் என்று பெருமானார் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ஃபீஹி குலிக ஆதம், அந்த ஜும்மாவுடைய நாளிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார். திருக்குர்ஆன் சொல்கிறது, கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின், வானத்தையும் பூமியையும்
இந்த வானம் பூமிக்கு மத்தியிலே உள்ள அனைத்து படைப்புகளையும், மரம் செடி கொடிகள், மனிதனுடைய ரிசுக்குகள், அதே போன்று ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா 6 நாட்களில் படைத்து முடித்தார். அதிலே கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை படைக்க துவங்கினான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையினுடைய இறுதியிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அசரிலிருந்து மகரிபுக்கு இடைப்பட்ட நேரத்தில், வெள்ளிக்கிழமையினுடைய அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மனித குலத்துக்கெல்லாம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற காரணத்தினாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மனித குலத்தை அல்லாஹ் படைத்த நேரம் என்பது அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியிலே உண்டான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வெள்ளிக்கிழமை என்பது சிறப்பு பெறுகிறது. வஃபீஹி உதுகிலல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை என்றுதான் சுவர்க்கத்துக்குள்ளானே நுழைவிக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு வெளியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்சு அவர்களுக்கு சுவர்க்கத்திலே பட்டாடைகளை உடைத்து மலக்குகளிடத்திலே சுவனத்தை சுட்டி காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். வெள்ளிக்கிழமை என்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளானே நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அல்லாஹ் தஆலா தடுத்த மரத்திற்கு அருகிலே செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த குறிப்பிட்ட மரத்துக்கு அருகிலே ஆதம் நபி அவர்கள் நெருங்கிய பொழுது அந்த பழத்தை சாப்பிட வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். அந்த சுவனத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வெளியாக்கப்பட்ட நாளும் இதே வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான் என்று பெருமானார் சொன்னார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபி யௌமில் ஜும்ஆ, இந்த உலகம் ஒரு நாள் அல்லாஹ்வினால் அழிக்கப்படும். பெருமானார் சொன்னார்கள், இந்த கேலக்சி, அந்த சராசரங்கள் அனைத்தையும், வான பூமி, சூரியன், சந்திரன், இந்த அனைத்தையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் ஒரு நாள் அழிக்க இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் என்பது, மறுமை நாள் என்பது ஏற்படாது. இல்லா ஃபி யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளிலே தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே தான் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே உள்ள தொழுகைக்காக வேண்டி நாம் விரைந்து வருவதிலே கவனத்தை செலுத்த வேண்டும். கடந்த வாரத்தில் நம்ம கேள்விப்பட்டது மாதிரியாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போன்று, யார் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே முதல்ல வருகிறார்களோ அவர்களுக்கு, முதல்ல 10 பேர் அட் டைம்ல வந்தாலும் சரிதான், 200 நபர்கள் முதல் தினத்திலே ஒரே நேரத்தில் ஒரு சேர வந்தாலும் சரிதான், முதலில் வரக்கூடியவர்கள் 1000 பேரா இருந்தாலும் சரிதான், எத்தனை நபர்கள், ஒவ்வொரு தனி நபர் அல்ல, முதலில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்து அல்லது பாங்கு சொல்லப்பட்ட உடனே பள்ளிவாசல் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை சதகா செய்த நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து பலி கொடுத்தால், குர்பானி கொடுத்தால், தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை பெற்றுக் கொள்கிறார்கள். மூணாவது வரக்கூடிய சாரார்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். நாலாவது வரக்கூடிய சாரார்கள் ஒரு கோழி ஒன்றை சதகா செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஐந்தாவது வரக்கூடிய அந்த மக்களுக்கு கோழியினுடைய முட்டை இருக்கிற தர்மத்திலே முட்டை கூட வாங்கி தர்மம் செய்யலாம். மார்க்கத்திலே இறைச்சி வாங்கி மக்களுக்கு நம்ம விநியோகம் செய்கிறோம். ஒரு ஆட்டை அறுத்து அல்லது ஏதாவது ஒரு கோழி இறைச்சி அறுத்து 4 ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பது, அந்த பட்டியலில் முட்டையும் வரத்தான் செய்கிறது. தர்மம் செய்வதற்கு ஏற்ற பொருளாக ஒரு 10 முட்டையை வாங்கி ஒரு மிஸ்கீனுக்கு சதகா செய்வதற்கிற இது மார்க்கத்திலே நன்மைக்குரிய காரியம் என்பதெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த 5 கடைசியாக வரக்கூடியவர்களுக்கு முட்டையை தர்மம் செய்த நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நம்மிலே பலர்கள் மோர் குடிக்கிற நேரத்தில் தான் வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிவாசல்ல கோடை வெயில் இல்லாமல் இருந்து கூட சிறப்பாக இந்த ஜும்மா நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி மோரெல்லாம் சப்பரம் பண்றதுனால இந்த ஜும்மா நாளுக்கு இன்னும் மென்மேலும் சிறப்புகள் கிடைத்திருக்கிறது. இதை ஏற்பாடு செய்திருந்த நிர்வாக பெருமக்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் ஜமாத்தாக சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஜும்மாவுடைய சிறப்பிற்காகவே இந்த மோர் கொடுப்பது என்பது கோடை காலம் வரை என்று இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் மக்களுக்கு இது ஜும்மாவுடைய சிறப்பை மென்மேலும் மேலோங்க செய்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய நாட்களை கண்ணியப்படுத்துகிற அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு வருவதற்கு என்று மார்க்கத்திலே பல்வேறு நுணுக்கமான
குடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே நிறைய சஹாபாக்கள் அன்சாரிகள் எல்லாம் விவசாயிகளாக இருந்தார்கள். அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலே அந்த வியர்வை நாட்டுக்கோடு அப்படியே வந்து பள்ளிவாசல் உட்கார்ந்துருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி முழுவதும் நறுமணத்தினால் கமல வேண்டிய பள்ளிவாசல் வியர்வை நாற்றத்தினால் மாறி போய்விட்டது. பெருமானார் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினத்தன்று நீங்கள் குளிப்பது என்பது வாஜிப், கடமை என்று பெருமானார் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அரபிகள் எப்படி பேச ஆரம்பித்து விட்டார் சொன்னால், யாராவது ஒருத்தர் கொஞ்சம் மோசமான ஆளா இருந்தா ஜும்மா அன்னைக்கு கூட குளிக்காத மனிதரை விட மோசமான ஆளா இருப்பதை கூட அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பித்தாங்க. ஜும்மாவுடைய தினம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஸ்ஸல ஃபீ யௌமில் ஜும்அத்தி மன் இக்தஸல ஃபீ யௌமில் ஜும்அத்தி, யார் ஜும்மாவுடைய நாள் அன்று தானும் குளித்து வகஸ்ஸல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அவர் குளிப்பதற்கு உத்தரவிடுகிறார். குளியை நல்ல புத்தாடை அணியுங்கள் என்றெல்லாம் மக்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று தனக்குரிய நல்ல ஆடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தினத்திற்கு தனி ஆடை வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல புகாரி போன்ற ஹதீஸ்ல இருக்கிறது, வெள்ளிக்கிழமை நாள் அன்று ஜும்மாவுக்காகவே அணிவதற்கென்று விசேஷமான நல்ல ஆடைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். பெருநாள் தினத்தன்று அணிவதற்காக வேண்டி சில ஆடைகளை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே ஜும்மாவுடைய நாளிலே பள்ளிவாசல் வருவதற்காக வேண்டி திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குது சீனத்துக்கும் இந்த குல் மஸ்ஜிதி, நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் உங்களுடைய ஆடை அலங்காரத்தை கொண்டு நன்கு அலங்காரம் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னாலே வந்து நில்லுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஆடைகளினால் உங்களை நல்ல விதமாக அலங்காரம் செய்து கொண்டு ரப்புக்கு முன்னாலே வாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க செல்வதாக இருந்தால் பங்கரையாக அசுத்தமான ஆடைகளோடு செல்ல மாட்டோம். அந்த அயன் பண்ண அந்த மடிப்பு கூட தெரியக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். முதல்ல வீடுகளில் வெளியே பார்த்தீங்கன்னா வயலிங் பண்ணது வெளியில தெரியும். இன்றைக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இது மாதிரி அயன் பண்ணதை முதல்ல மடிச்சு நம்ம வீரோட வச்சிருப்போம். இன்றைக்கு அப்பப்போ அயன் பண்ணிட்டு அப்படியே இகங்களை மாட்டிட்டு அயன் பண்ண கோடுகள் கூட தெரியாத அளவுக்கு உண்டான நாகரிகமான ஆடைகளை நாம் உடுத்துகிறோம். இதே போன்று நன்கு நாகரிகமான உயர்தரமான ஆடைகளை அவர் உடுத்திக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கென்று பிரத்யேகமான நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்ங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இதுக்கு தனிப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல படுக்கிற வேளையில நிறைய எண்ணெய் தேய்ப்பாங்க. இந்த அளவுக்கு சொன்னா ஒரு பஞ்சில அதை தலையில வச்சு அமுத்தி பிடித்து விட்டால் கூட அப்படி வரும். ஏன்னு சொன்னால் மண்டை சூட இடக்கூடாது என்பதற்காக தலையில உள்ள மூளை குழுமையாக இருந்தால் உடல்ல உள்ள அத்தனை பேர் பார்ட்ஸுக்குமே அது நல்ல விதமாக நரம்புகள்லாம் செயல்படுவதற்காக வேண்டி தலையில கொஞ்சம் எண்ணெய் வையுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எண்ணெய் வைக்கிறதை வெள்ளிக்கிழமை மறந்துட வேண்டாம் என்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மத்தகன, வெள்ளிக்கிழமை குளித்து மூழ்கி நல்ல ஆடை உடுத்தி தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். எண்ணெய் தேய்க்கிறது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சுன்னத். பெருமானார் விரும்பிய முக்கியமான ஒரு சுன்னத்துகள்ல தலைக்கு எண்ணெய் வைப்பது கட்டுப்படுகிறது. உங்களிடத்திலே உள்ள வீட்டிலே உள்ள நறுமணங்களை பூசிக்கொள்ளுங்கள். இது நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய முக்கியமான சுன்னத் என்று ஒரு நல்ல அத்தர்களை தடவி கொண்டு பள்ளிவாசலே நறுமணத்தினால் கமகமக்க ஒருத்தர் வருகையிலிருந்து உட்கார்ந்திருப்பவர்கள் கூட சப்புல கரெக்டா உட்கார்ந்துட்டாங்க சொன்னா, மலக்குகளுடைய அணிகளை பற்றி மலக்குகளுடைய சப்புகளை பற்றி குர்ஆன் சொல்கிறது, கஅன்னஹும் புன்யானுல் மர்சூன் சஃபன் கஅன்னஹும் புன்யானுல் மர்சூன், எப்படி கட்டிடத்திலே செங்கலை லைனா வச்சு அடுக்கி இடையில எந்த விதமான விரிசல்களோ இடைவெளியோ இல்லாமல் செங்கற்கள் அப்படி கரெக்டா பொருத்தப்பட்டிருக்கிறோ இது போன்று மலக்குகளுடைய அணிகள் இருக்கும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அது போன்று ஜும்மா துறைக்கு வரக்கூடிய சகோதரர்கள் சப்புல லைனா அழகாக அணிகள் உட்கார்ந்து விட்டான்னு சொன்னால் கடைசியாக வரக்கூடியவர்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. நீ உட்கார்ந்து இருக்கிறவங்க முதல்ல பேனுக்கு நேரம் இங்க ஒருத்தர், அப்ப நடு சென்டர்ல ஒரு பேனுக்கு நேரம் இங்க ஒருத்தர், மூணாவது பேனுக்கு நேரம் கீழே அங்க ஒருத்தர், அப்புறம் ரெண்டாவது சப்புல போய் அந்த பேனுக்கு கீழே ஒருத்தர், இப்படி உட்கார்ந்து விடுவோமே சொன்னால் கடைசியா வரக்கூடிய ஒரு 100க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் அங்கே வாசல்ல இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதுக்கு தேவையில்லை. முதல்ல உட்காருகிற வேளையிலே நம்ம தாடாத்தியான முறையில லைன்ல நல்ல அழகாக நிறைய இடங்களுக்கு நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது. சகோதரர்கள் கோவித்துக் கொள்ளாமல் அந்த மலக்குகளுடைய சப்புகளை பற்றி அல்லாஹ் எப்படி வர்ணித்து அழகுபட சொல்கிறானோ முடிந்தால் அதை கடைபிடிங்கள். ஜும்மாவுடைய நாளன்று சப்புகளை முதல்ல பூர்த்தி செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யார் ஜும்மாவுடைய நாள் அன்று குளித்து மொழிகி உதவு செஞ்சுட்டு தலைக்கு எந்த தேய்ச்சி மிஸ்வாக்கு செய்து கொண்டு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு வருகிற வேளையிலே இந்த அங்கு ஒரு இடம் இருக்கிறது என்று யாரும் பின்னாலே வரக்கூடிய யோசிக்க கூடாது. முந்திய சப்பிலே ஒரு இடம் உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைப்பாரையானால் பிடரிகளை எல்லாம் பிரித்து கொண்டு 2 பேருடைய தலையை பிரித்து கொண்டு அப்படியே முன்னால் வருவாரே, அதற்கு இடம் தராதீர்கள் என்று பெருமானார் சொன்னார். அப்படி வரலைன்னு சொன்னால் பிடரிகளை எல்லாம் தாண்டி போகாமல் முன் சொப்பிலே அமர்ந்து அவர் இமாமுடைய உரையை கேட்டு வாய் மூடி மௌனமாக இருப்பார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார ஜும்மாவுக்கும் அடுத்த வாரத்துடைய ஜும்மாவுக்கும் மத்தியில் உண்டான அனைத்து பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பெருமானார் சொன்னார். இப்படிப்பட்ட பாக்கியம். அதோடு சேர்த்து கூடுதலாக 3 நாள், இந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை 7 நாள் ஆகுது, 8 நாள் ஆகிறது. அதற்கு மேலே ஒரு 3 நாள் சேர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் 10 நாள். 10 நாட்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பிடரிகளை பிரிப்பது என்பது 2 பேர் உட்கார்ந்துருக்கான்னு சொன்னா அவர் பிடரில கையை வச்சு 2 பேரை பிரிச்சு விட்டுட்டு வர்றாங்களே, இதை மார்க்கம் வெறுக்கிறது. ரசூலுல்லாஹி அதை கண்டிக்கிறாங்க, அப்படி செய்யாதீங்க. அவர் அப்படி செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், முந்தி உட்காரக்கூடியவர்கள் அந்த சப்புல இடைவெளி இல்லாமல் அமர்ந்து கொள்வாரையானால் பின்னாடி வரக்கூடியவர்கள் அங்க ஒரு இடம் இருக்கிறதே என்று யோசிக்க வேண்டியது இல்லை. அந்த முறையிலே உங்களுடைய சப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற அந்த காட்சி பார்க்கணும். எனவே ஜும்மாவுடைய நாட்களிலே யார் முன்கூட்டி முன் சப்புகளே, திருக்குர்ஆன் சொல்கிறது, ஜும்மாவுடைய நாட்களிலே யார் ஜும்மாவுடைய நாட்களிலே அல்லது தொழுகையிலே முந்தி நிற்கிறாங்க, முன் சப்புக்கு வந்துடுறாங்களோ, நாளை மறுமை கியாமத்தினாலே அல்லாஹ்விடத்திலேயும் அவர் என்பரம்பு நெருக்கமா இருப்பார். அப்படிப்பட்ட பாக்கியம் வேண்டும் இல்லையா? எனவே நம்ம தொழுகைக்கு வருகிற வேளையிலே முன் சப்புக்கு வந்த இமாமுக்கு நெருக்கமாக என்று மார்க்கம் சொல்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முந்திய சப்புகள், அதற்கு அடுத்து 2வது சப்பு, இப்படி லைனா நம்முடைய அணிகளுக்களை அந்த வகுப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மார்க்கத்திலே ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கும்படியான செய்தியா இருக்கிறது. அதே போன்று ஜும்மாவுடைய உரைக்காகத்தான் இந்த ஜும்மாவுடைய பயான் இருக்கிறது. இதற்காக வேண்டித்தான் இதனுடைய முக்கியத்துவத்தை மக்களிடத்திலே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மார்க்கத்தில் மற்ற நாள் தொழுகக்கூடிய தொஹருக்கு உண்டான 4 ரக்காத்தில் 2 அல்லாஹ்வுக்கு மைனஸ் பண்ணிட்டு ஃபர்தை அல்லாஹ்வுக்கு 2 குறைப்பதாக இருந்தால் இந்த ஜும்மாவுடைய உரை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து பிரயாணத்தில் இருப்பவருக்கு தான் தொழுகையில் 2 மைனஸ் ஆகிறது. லொஹர்ல 2 குறைச்சிக்கிறோம். அசர் தொழுகையில 70 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் போகிறார், 80 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் பயணப்படுகிறார் என்று சொன்னால், இங்கிருந்து சென்னைக்கோ அல்லது திருச்சி போன்ற இடத்துக்கோ மதுரைக்கோ ஒருத்தர் செல்ல வேண்டியது இருக்கிறேன்னு சொன்னால் 80 கிலோமீட்டரை தாண்டி சென்றுட்டால் 4 ரக்காத்துடைய தொழுகை அனைத்துமே 2ஆக மாற்றிக் கொள்ளலாம். அந்த ஒரு அந்தஸ்தை ஜும்மாவுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். காரணம் என்று சொன்னால், ஜும்மாவுடைய தினத்திலே உரை நிகழ்த்துவதை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 2 மைனஸ் பண்ணிட்டு 2 ரக்காத் தொழுதா போதும். மிச்சம் 2 ரக்காத்துடைய இடத்துல ஜும்மாவுடைய உரையை காது தாழ்த்தி கேளுங்கள் என்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளையிலே தொழுகைக்காக வேண்டி வாங்கு சொல்லப்பட்டுட்டால், அதான் சொல்லப்பட்டுட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திற்காக வேண்டி ஞாபகத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். ஃபஸ்அவு அரபியிலே சஇ என்றால் எல்லாருக்குமே தெரியும். நம்மள பெரும்பகுதியாக ஹாஜிகள் இருக்கிறோம், எல்லோருமே ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போன மக்கள் இருக்கத்தான் செய்கிறோம். அரபியிலே சஇ செய்வதுன்னு சொன்னால் எங்கே செய்வது? சஇன்னு சொன்னால் ஓடுவது என்று அர்த்தம். சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மருவாவுக்கு ஹாஜி அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க. அந்த வார்த்தையை தான் ஃபஸ்அவு சஇ, நீங்கள் சஇ செய்யுங்கள், நீங்கள் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பதருல் பை, உங்களுடைய வியாபாரங்களை தயவு செஞ்சு மூடியுங்கள். இது நம்மை படைத்த ரப்புடைய வார்த்தை. ஒருத்தர் பெரிய வியாபாரியாக இருக்கிறார், அவர் ஜும்மாவுடைய பாங்கிலிருந்து ஜும்மா தொழுகை நிறைவு செய்யப்படுகிற வரைக்கும் வியாபாரத்தில் ஈடுபடுவார் என்று சொன்னால் அது பச்சை ஹராம் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு சின்ன குண்டூசி வித்தால் கூட மார்க்கத்திலே அதுல எந்த லாபமும் இருக்காது. அவருக்கு வேண்டுமானால் அதை கொண்டு லாபம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இவர் சம்பாதிச்சதை பூரா ஒரு கட்டத்திலே இழக்க வேண்டியது வந்துடும்.
எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுவது என்பது நம் மீது, வியாபாரிகள் மீது கட்டாய கடமை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாங்கு சொல்லப்பட்டால் விரையுங்கள் என்று சொன்னானே, அப்படின்னா என்ன? பாங்கு சொல்லப்பட்ட உடனே பாங்குக்கு பதில் சொல்லி வீட்டில் உட்கார்ந்து கொள்வதல்ல. விரையுதல் என்று சொன்னால் நீங்கள் விரைந்து பள்ளிவாசலுக்கு ஓட்டும் நடையுமாக நடையை கொஞ்சம் ஸ்பீடுபடுத்தி வேகப்படுத்தி பள்ளிவாசல் பக்கம் செல்வதற்கு தான் நீங்கள் விரைந்து வாருங்கள், கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வேண்டுமென்றே யார் ஒரு ஜும்மாவுக்கு வரல, அலட்சியப்படுத்திட்டார். இரண்டாவது அடுத்த வாரத்திலே ஒரு ஜும்மாவை அலட்சியப்படுத்திட்டார். வேண்டுமென்றே மூணாவது ஒரு ஜும்மாவை அலட்சியப்படுத்தி விட்டான்னு சொன்னால் அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமானுக்கான தன்மை அல்லாஹ் எடுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, யார் வேண்டுமென்றே 3 ஜும்மாவை கலந்து கொள்ளாமல் அதை கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறாரோ அவருடைய உள்ளத்திலே ஈமானுக்கான அந்த நூறானியத், அவருடைய உள்ளத்திலே முனாஃபிக்குத்தனம் குடிகொண்டு விடுகிறது, ஈமான் எடுபட்டு போய்விடுகிறது என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். எனவே ஜும்மாவுடைய நாள்ல நம்ம எந்த வேலைகள் இருந்தாலும் செய்தான் அது அப்படியே போட்டு ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டுட்டால் அந்த பாங்கிற்கான மரியாதையோடு நாம் பள்ளிவாசலை வந்து உரை நிகழ்த்துவதை கேட்க வேண்டும். ஆரம்ப காலத்துல மதீனாவுக்கு சென்ற புதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க முதல்ல தொழுகை வச்சிருவாங்க. ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை தான் முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்தது. இரண்டாவது பயான் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்து முடிச்சிட்டு மெம்பர் படியில் ஏறி கொஞ்சம் உரை நிகழ்த்தலாமே என்று பெருமானார் மெம்பர் ஏறினால் பள்ளிவாசல் இருக்கிற சஹாபாக்கள் எல்லாருமே மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே தான் மதீனாவுடைய வியாபார சந்தை இருந்தது. அந்த காலத்துல ஒரு இரும்பு குழம்பினாலே, நீங்க பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், சஹருக்கு எழுப்பி விடக்கூடியவர்கள் தான் அந்த இரும்பு குழம்பினால் சஹர் நேரமாகிவிட்டது என்று ஊதிக்கொண்டே செல்வார்கள். அப்ப அந்த மாதிரியான கூவி அழைக்கக்கூடிய ஒரு குழம்பிலே வியாபார குழுக்கள் ஒன்று வந்து பள்ளிவாசலுக்கு அருகிலே சந்தை போட்டு கொண்டு புதிய சரக்குகள்லாம் வந்திருக்கிறது, வந்து வாங்கக்கூடியவர்கள் வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லி முடித்த இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் நினைச்சாங்க, தொழுகை தான் முடிஞ்சிருச்சே, இனி என்னது பயான்ல கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து இருந்த எல்லா சஹாபாக்களும் கிளம்பி சந்தைக்கு போயிட்டாங்க. 12 நபர்கள் தான் சஹாபாக்கள் மட்டுமே பள்ளி வாசல் உட்கார்ந்திருந்தாங்க. சந்தையிலே கடை விரித்தவர் தஹியத்துல் கலவி, பின்னாட்களிலே இஸ்லாத்தை ஏற்று முக்கியமான சஹாபியாக அவர் மாறி போய்விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தொழுகை நிறைவு செஞ்ச பின்னாலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வ தருல் பை தாலிகும் கைருல் லக்கும். அது உங்களுக்கு சிறந்தது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகை முடிகிற வரைக்கும் நீங்க செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வைதா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹுவன் இன்ஃபது இலைஹா வ தரகூக காயிமன். நபியே, ஏதாவது வியாபார சத்தத்தை அவர்கள் செவியுற்றால் அல்லது பார்ப்பார்கள், உங்களை பயான் செய்யக்கூடிய நிலைமையில மெம்பர்ல விட்டுட்டு படிக்கட்டிலே விட்டுட்டு இந்த மக்கள் எல்லாம் ஓடிடுறாங்களே என்று அல்லாஹ் அவர்களை எச்சரித்தாங்க. இந்த வசனத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. இந்த ஜும்மாவுடைய தொழுகையிலே 12 நபர்கள் சஹாபாக்களும் இல்லை என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் தஆலா கல்மாரி கொடிந்து உங்களை மௌத்தாக்கி இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். பயான் கேட்பது என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உள்ளத்தில் உள்ள கசடுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய பயான் முக்கியமானது. உள்ளத்தில் உள்ள ஹராம் ஹலால் தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய பயான் ரொம்ப முக்கியமானது. எனவே அல்லாஹ் தஆலா அடுத்த வாரத்தில் மாற்றி அமைத்தான். முதல்ல பயான் செய்ய, அப்புறம் இரண்டாவது ஜும்மாவுடைய தொழுகை தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற காட்சியை பார்க்கிறோம். எனவே ஜும்மாவுடைய நாட்களிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நிறைய அமல்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை உயர்தரமான எல்லா வீட்டிலும் பெரும்பகுதியாக இறைச்சி மீன் ஏதாவது கவிச்சி இல்லாமல் ஜும்மாவுடைய நாள் கழியாது. ஒருத்தரோட சமீபத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருந்தார். பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்க. என்ன பாவம்னா ஜும்மா தொழுது வீட்டுக்கு போற ரசம் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவருக்கு பெரிய மனக்கவலையில அப்படி ஒரு வீடியோ போட்டு அனுப்பிட்டார். ஆனா ஜும்மாவுடைய நாட்களிலே உயர்தரமான உணவுகளை நாம் சமைத்து சாப்பிடுவது என்பது ஒரு சந்தோஷம் தான். இது பெருநாளுடைய தினத்தை அல் ஜும்அத்து ஈதுல் ஃபத்ரா, ஜும்மா என்பது ஏழைகளுடைய பெருநாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். எனவே ஜும்மாவுடைய நாட்களிலே நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மா வயசானமா இருந்தாங்க. அவங்க தன்னுடைய வயல்களில் விளைந்த முக்கியமான சில கீரைகளை எல்லாம் அதை பிடுங்கி அதுல கோதுமை மாவை கொஞ்சம் கலந்து அற்புதமான சமையல் செய்து உருண்டைகளை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சஹாபாக்கள் ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அந்த ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு உருண்டப்படுறது மாதிரி அந்த அம்மா கொடுப்பாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த அம்மாவுக்காகவே அந்த அம்மா கொடுக்கக்கூடிய அந்த கீரை வகையான உணவு இருக்கிற இந்த சீரணிக்காகவே அடுத்த ஜும்மா என்றைக்கு வருமோ என்று நாங்கள் ஆசைப்படுவோம் என்கிற அளவுக்கு ஹதீஸ் இருக்கிறது. அந்த அம்சத்திலே தான் என்றைக்கு ஜும்மா வருமோ, என்றைக்கு மோர் குடிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய பள்ளிவாசலே அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய தன்மை போன்ற ஏற்பாடு செய்திருப்பது என்பது மிக மிக ஜும்மாவுக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருக்கிறது. அதே போன்று பெருமானார் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் முக்கியமான ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்க கையேந்தி துவா செய்தால் அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள். அது இமாம் மெம்பரில் ஏறியதிலிருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் என்று ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அன்னை பாத்திமனாகி பெருமானாரிடத்துல கேட்டாங்க, யார சொல்லலாம் அது எந்த நேரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜும்மாவுடைய அசரிலிருந்து மகரிபுக்கு இடைப்பட்ட நேரம் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே வெள்ளிக்கிழமை என்று ஒருத்தர் பிரார்த்தனை செய்து கேட்பாரேனால் அந்த துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த ஜும்மாவுடைய நாட்களிலே நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மீது தக்ஸிரு அலைஹி ஸலாத், என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். உங்களுடைய ஸலவாத் எனக்கு கபரிலே எடுத்து காட்டப்படுகிறது என்று பெருமானார் சொன்னார்கள். ஜும்மாவுடைய தினத்தன்று அசரு தொழுகை முடிந்த பின்னாலே, வெள்ளிக்கிழமை என்று அசரு தொழுகை முடிந்த பின்னாலே யாரிடத்திலே பேசாமல் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒருத்தர் அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மதின் நபியின் உம்மிஹி வாலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்கிற இந்த ஸலவாத்தை யார் 80 விடுத்தம் ஓதுகிறார்களோ அவருடைய 80 வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், 80 ஆண்டுகள் அமல் செய்த நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நல்ல அமல்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிற நறுபாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.